வெல்கம் டு பேக் எஸ்எம் அனிமி வாய்ஸ். புதுசாக சொல்ல போகிறதில்ல. புதுசாக சேனலுக்கு வர லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தானே போகிற வீடியோ உடனே வந்து சேரும். இப்போ போன எபிசோடில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபேரிக்கு முன்னாடி நிற்கிறவங்க காட்டியிருப்போம். அந்த எபிசோட தான் காட்டியிருப்பாங்க. அது வீடியோ ஸ்கிப் பண்ணி போகிறேன். சில முக்கியமான டீட்டெயில்ஸ் வந்து லாஸ்ட்டாக சொல்ல வேண்டியது இருக்குது. லாஸ்ட் கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அதான் சொல்ல டீட்டெயில்ஸ்லாம் வரும். இப்போ வந்து என்னென்னா, நம்ம ஹீரோக்கு தான் காட்டியிருக்காங்க. அவள் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு இது 7th எல்டர் ஒரு சண்டை போட்டுக்கு இருப்பாங்க. அந்த இடத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி வந்து அதனால அவரோட ரீஇன்கார்னேஷன் பவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோனி வந்து நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றுறாங்க. யூஸ் கொடுத்து அதுலேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபேரிக்கு முன்னாடி இருக்கா. அதாவது இது லைட் ஃபேரின்னு சொல்லுவாங்க. அந்த லைட் ஃபேரிக்கு முன்னாடி வந்து நிற்கிறா. இப்போ வந்து அந்த லைட் ஃபேரி இதை வச்சு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இதெல்லாம் காணப்பட்டது. இப்போலாம் தோன்றவே இல்லை. இப்போ வந்து இப்போ இங்கே இருக்குன்னு ஆச்சரியம் தான் அப்படின்னு வந்து நான் நினச்சி சொல்லிக்கிருக்கா. இப்போ வந்து நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோ வந்து அதை பார்க்குறோம். இது ரொம்ப ஈவில் எனர்ஜினா அட்டாக் பண்ண வர்றதுக்கு. அதனால இது ரொம்ப வலியில் துடிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணி அதை கேன்சல் பண்ணி விட்றோம். நம்ம ஹீரோ வந்து இப்போ என்ன, நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிவிட்டு அந்த லைட் ஃபேருக்கு முன்னாடி போயிட்டு நம்ம ஹீரோ வந்து யூ ஆர் ஓகே அப்படின்னு கேட்டுக்கிறக்கா. நீங்கள் சேஃப்டியாக தான் இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. என்னோட லைட் எனர்ஜி உங்களுக்கு ஒத்து போகுமா எனக்கு தெரியல, ஒத்து போகும்னு நினைக்கிறேன், நம்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து லைட் எனர்ஜி கொடுத்துருப்பா. நம்ம ஹீரோ அப்படியே கொடுத்துட்டு நம்ம ஹீரோ ஒரு இது கொடுத்துருப்பா. நம்ம இது வந்து 1000 பவுண்ட் தேரும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படின்னு மற்றவங்களாம் பேசிக்கிறோம். நம்ம வந்து சொல்லிக்கிருக்கான். இப்போ வந்து நம்ம எல்லாரையும் அதெல்லாம் காட்டிட்டு இது 1000 பவுண்ட் தேரும் அப்படி வந்து நம்ம சொல்லிக்கிருக்கான். நம்ம இது பச்சை மண்டையே நம்ம ஹீரோட்ட எப்படி இருந்தாலும் இது லெவல் 7ல் இந்த இது இதுக்கு தான் சொந்தம் பண்ண நம்ம இதை எதுவும் பண்ண தேவை அப்படின்னு சொல்லி அங்கேயே கொடுத்துருவோம் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த நெக்லஸ் பார்க்குறோம். நெக்லஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம அக்கா எதை காட்டுறா. அக்கா வந்து இங்கெல்லாம் மிஷின் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கா. அக்கா வந்து எப்படின்னா நான் தான் அப்படியே ஃபஸ்ட்டாக வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ வந்து வெயிட் ஆச்சு நாங்கள் லெவல் 7 டீம்னு கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படியே பர்ஃபெக்ட் அப்படி சொல்லா எப்படி வாசிட்டு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. தம்பி அக்கா வந்து கேட்ட விசாரிக்கா. உங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை இல்லையா தம்பி அப்படின்னு சொல்லி. இவன் வந்து பார்த்துருக்கா. பரவாயில்ல, இவன் வந்து கொஞ்சம் மரப்போடு இருப்பான். அதான் காட்டிக்குவா. இப்போ வந்து நம்ம ஹீரோ இதெல்லாம் பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு. டீம் இது ஜெயிச்சாச்சு. நம்ம இடத்துக்குள்ளே வந்து நம்ம இது அட்டாக் பண்ணி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இன்னொரு டீமன் வந்து கத்திக்கிருக்கு. அதாவது அந்த டீமை காட்டினா அந்த டீமனை வந்து காட்டிக்கிருக்கா. அந்த டீமனை அப்படியே காட்டிட்டு இப்போ வந்து அடுத்தது வந்து இன்னொரு டீமன் சொல்கிறா. அதாவது லைன் டீமன். அந்த டீமன்ட்ட வந்து சொல்லியிருக்கா. அந்த டீமன் வந்து நம்ம இடத்துக்குள்ளே வந்து நம்மளே அட்டாக் பண்ணி போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறா. அதை பொறுத்துட்டு போவோம் நம்மளுக்கும் ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த டீமன். நம்ம வேறு எதுவும் மிச்சம் வச்ச வைக்கலையா அப்படின்னு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டாளா அப்படின்னு அந்த எல்டர் டீமன் வந்து கேட்டுக்கிருக்கு. அப்படியே ஆமாம் நம்ம அவளை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. நம்ம ஒரு லைட் நம்ம வாங்கி வச்ச பொக்கிஷத்தோடு எடுத்து போட்டா அந்த லைட் ஃபேரியோடு எடுத்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான் அந்த டீமன் எல்டர் டீமன்ட்டு. அப்படியா சரி பொறுத்துன்னு பார்ப்போம், நம்மளுக்கு நேரம் வரும், அப்போ வந்து நம்ம போய் அட்டாக் பண்ணுவோம், அது வரைக்கும் பொறுத்துருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த டீமன். இந்த எல்டர் டீமன் நம்ம எப்படியும் போய் ரிட்டன் அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த டீமன். சரி பொறுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு வந்து எல்டர் டீமன் வந்து சொல்லிக்கிருக்கு. இப்போ இன்னொரு டீமனை காட்டியிருக்கா. அந்த டீமனை காட்டியிருக்கா. அந்த டீமன் வந்து பேர் அது வந்து மீன் வகையை சேர்ந்த ஒரு டீமன் மாதிரி இருக்கும். அதை டீமனை காட்டியிருக்கா. இப்போ வந்து எல்டர் டீமன் வந்து பேசிக்கிருக்கா. எல்டர் டீமன் நம்மளோட லைட் நம்ம வச்சிருந்த பொக்கிஷத்து மேலே ஒரு கருப்பு சீல் இருக்குது, அதை வந்து அவள் ஆக்டிவேட் பண்ணிட்டான்னா நம்ம அந்த இடத்துக்குள்ள போயிடலாம் அப்படின்னு அந்த எல்டர் டீமன் வந்து சொல்லிக்கிருக்கு மற்ற டீமன்ட்ட. அப்படியே எடுத்து சொல்லிக்கிறத காட்டிட்டு அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி அப்போ இங்கே தான் காட்டுறா. லைட் ஃபேரியை தான் காட்டுறான். அப்போ லைட் ஃபேரி கட்டேன். அந்த லைட் ஃபேரிக்கிட்டே கொஞ்சம் கருப்பு ஒரு சேப் நேரத்தில் இருக்கும். அதே அந்த சீலு அதை ஆக்டிவேட் பண்ணால் நம்ம டீமன்ஸ் நுழைஞ்சிடும். இப்போ வந்து இதான் காட்டுறா. முதல்ல வாங்க மாஸ்டர் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்துட்டோம் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிருக்கா. இப்போ அந்த இன்னொருத்தரையும் காட்டியிருக்கா. அவரையும் காட்டிட்டு அப்படியே இப்போ வந்து நாங்கள் இது போரில் ஜெயிச்சிட்டோம், போய் டீம் எல்லாத்தையும் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கா. கங்கரா சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கா. இது வந்து ஒரு லாங் டைம் டீம் தான் ரொம்ப பரவாயில்லையா அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த சார். இப்போ வந்து அதை நம்ம ஹீரோ தான் அந்த டீமன் எல்டர் டீமன் 7th லெவல் ஓகே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ வந்து இன்னொரு நெக்லஸ் ஒரு ஜொலிக்கிற நெக்லஸ் காட்டுறா. அந்த நெக்லஸ் இது லைட் ஃபேரி காட்டியிருக்கா. இதை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக்கில் இது ஒரு லைட் ஃபேரியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக்கில் இருக்கா. அந்த 3 பேரும் அதான் ஷாக்கில் இது எப்படி சாத்தியமாகும், லைட் ஃபேரி இன்னும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ வந்து தாத்தா இது பல்லாயிரக்கணக்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒன்று இது இருந்தது, இப்போல்லாம் இது கிடைக்கிறதே அபூர்வம் அப்படின்னு சொல்லியிருக்கா. இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததுன்னா இது இப்போ டீமன் கையில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா. இதனால் இது ரொம்ப இருட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு, டீமன்கிட்ட போய் மாட்டி ரொம்ப சித்திரை அணிவிச்சிருக்கு அப்படின்னு வந்து நம்ம தாத்தா வந்து எடுத்து சொல்லியிருக்கான். இப்போ அந்த லைட் ஃபேரி தான் திரும்பி அங்கே கட் பண்ணி நம்ம லைட் ஃபேரி தான் திரும்பிக்கிறா. லைட் ஃபேரி வந்து க்யூர் பண்ண பார்க்குறா நமக்கு தாத்தா. அந்த தாத்தா வந்து க்யூர் பண்ணாரு. அந்த லைட் ஃபேரி க்யூர் பண்ணிக்கிருக்கா. நம்ம அந்த லைட் ஃபேரி இப்போ வந்து கண்ணை முழிச்சிடா. கண்ணை முழிச்சிட்டு நம்ம மற்றவெல்லாம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் ஷாக்கில் இருக்கா. மற்ற நம்ம தாத்தா மற்ற 3 எல்டரையும் பார்த்துட்டு கொஞ்சம் ஷாக்கில் இருக்கா அந்த லைட் ஃபேரி. லைட் ஃபேரி அப்படி ஷாக்கில் இருக்கிறத காட்டிட்டு அப்படியே திரும்பி வந்து நம்ம ரிட்டன் இதை தான் கட்டுறா. அது வந்து அந்த லைட் ஃபேரி சுற்றிக்கிட்டே இருக்குது. நம்ம தாத்தா தான் உங்களை நான் க்யூர் பண்ணலாமா, உங்களுக்கு க்யூர் பண்ணுறக்கு உங்களை க்யூர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. தாத்தா பாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லி லைட் ஃபேரி சரி ஓகே நீங்கள் எங்களுக்கு க்யூர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட் ஃபேரியை வந்து க்யூர் பண்ணுங்க. இப்போ வந்து தாத்தா தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா வந்து க்யூர் பண்ணுறா லைட் ஃபேரியை.
அப்படியே லைட் ஃபேரி க்யூர் பண்ணிட்டு எனக்கு நீங்கள் உதவணும்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கா நம்ம லைட் ஃபேரி. இப்போ லைட் ஃபேரியை வந்து க்யூர் பண்ணியிருக்கா நம்ம தாத்தா க்யூர் பண்ணிக்கிட்டு நான் எங்கள் டீம் கொடுங்க நாங்கள் ஜெயிச்சிருவோம் எல்லா டீமும் அழிச்சிருவோம் இதோட மாஸ்டர் அதுதான் சூஸ் பண்ணுவோம் இதெல்லாம் புத்திசாலித்தானே அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ தான் 32,000 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கா. எல்லாருக்கும் 200 பாயிண்ட்ஸ் எல்லாருக்கும் இது கேப்டன் சொல்லி கேட்டுக்கிருக்கா. சரி ஓகே. இப்போ வந்து அந்த பண்ணி நேற்று நீ சமன் பண்ணது நைட்டில் ஃபைட்டிங்கில் அதை வந்து எதுன்னு அதோட கான்வர்சேஷன் பண்ணி பாரு அது எப்படி என்ன சொல்லுன்னு வந்து கேளு அப்படின்னு வந்து நம்ம ஹீரோனை வந்து சொல்லிக்கிருக்கா. சரி ஓகேன்னு சொல்லி நம்ம அந்த ரோஸ் கலர் பொண்ணால் கான்வர்சேஷன் வச்சு ஸ்கேன் பண்ணி வைக்கிறா. இது வந்து நான் எப்போ இது பண்ண சமன் பண்ண தெரியல முன்னாடி இது எப்போ சமன் பண்ணோட தெரியல. நேற்று நைட் நீ ஃபைட்டிங்கில் இந்த இதை சமன் பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்கா நம்ம ஹீரோ எல்லாரும். இப்போ நம்ம ஹீரோ ஆச்சு இதோட வேனியேஷன் இது ஒரு ஃபீனிக்ஸு இது ஒரு ப்ளூ ஃபீனிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா. இது ஒரு சமனுக்கு ஒரு வெற்றியாக இது கடைசி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு இருக்கா. சரி பரவாயில்ல என்னோட ஆன்மா என்ன சரியா இல்லை போல இருக்குது திரும்பி நான் என்னோட ஆன்மா இதை சரிப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லியிருக்கா நம்ம அந்த ரோஸ் கலர் பொண்ணு. இப்போ அதெல்லாம் காட்டி நம்ம ஹீரோவை தான் திரும்பி காட்டுறா. ஹீரோ வந்து எடுத்து சொல்லிக்கிறா பரவாயில்ல அவ கொஞ்சம் டயர்டாக இருப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கா. எல்லாரும் உள்ளார சொல்கிறாங்க நம்ம டீமன்ஸ் ஹண்ட் பண்ண போகிற இடத்துல ஒரு பொக்கிஷம் கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து தாத்தா வந்து சொல்லிக்கிருக்கா. தாத்தா அப்படியே எடுத்து சொல்லிக்கிருக்கா அப்படியே மற்ற எல்லா இதுகிட்டையும். இப்போ நம்ம தாத்தா அப்படியே எடுத்து சொல்லிக்கிட்டு அந்த நெக்கில் அந்த அந்த லைட் ஃபேரி வந்து ரிலீஸ் பண்ணுறா. இப்போ வந்து நம்ம தாத்தா அந்த லைட் ஃபேரி ரிலீஸ் பண்ணும்போது மற்றவங்களாம் கொஞ்சம் ஷாக்கில் இருக்கா லைட் ஃபேரியானு. இப்போ வந்து நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோ பார்த்துருக்கா லைட் ஃபேரியை நம்ம ஹீரோ நம்மளை தேர்ந்தெடுக்கா நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிருக்கா நம்ம ஒளியினால. இப்போ வந்து மற்றவங்களாம் இது ஒரு லைட் ஃபேரி அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் இதில் இருக்கா. மற்றவங்களாம் ஷாக்கில் இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அதை பார்த்துக்கிறா. இது ஒரு லைட் ஃபேரி எனக்கு கிடையாது இருந்தது அப்படின்னு எல்லாரையும் வச்சுருக்கா. இதோட ஒளியின் பவர் ரிலீஸ் பண்ணுங்கள் இது யாரை தேர்ந்தெடுக்கா அவங்களாம் தேர்ந்தெடுக்கா அப்படின்னு சொல்லியிருக்கா. இப்போ வந்து நம்ம தாத்தா எல்லாம் சொன்ன உடனே நான் ஒரு 55 லெவல் என்னோட ஒளிய பவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரோட பவர் ரிலீஸ் பண்ணியிருக்கா. அவ்வளோ லெவல் பவர்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்கா ஒளியின் பவரை. இப்போ எல்லாரும் ஒளியின் பவர் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மாஸ்டர்லாம் சேர்ந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். மற்ற மாஸ்டர் எல்டர்ஸ்லாம் எல்லாரும் ரிலீஸ் பண்ணிக்கிறக்கும்போது நம்ம கேப்டன் பார்த்து உங்களோட ஒளி பவர் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா டீம் கேப்டனை. இப்போ வந்து நம்ம ஹீரோ தான் அவனுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோ பக்கத்தில் வந்து அதை லைட் ஃபேர் வந்து சுற்றிக்கிட்டே போயிருது. நம்ம ஹீரோ பக்கத்தில் போயிட்ட உடனே நம்ம ஹீரோ வந்து பார்க்குறா இவன்ட்டு எப்படி அப்படின்னு மற்றவங்களாம் தானே கேப்டன் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கா. இவன் லைட் பவர் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி இவன்ட்டு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ வந்து மாசா வந்து நம்ம ஹீரோ எதுவும் தடுப்பாங்க. நீங்கள் ஃபைட் தயாரிங்க நாங்களும் ஃபைட்டுக்கு தயாரிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து மாசா வந்து நின்றுக்கிருக்கா நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி. இப்போ இதோட அப்புறம் வந்து மற்ற இதெல்லாம் காட்டியிருக்கா. அவரை தான் காட்டிட்டு அப்படியே இப்போ வந்து நம்ம ஹீரோ தேர்ந்தெடுத்து நம்ம ஹீரோ வந்து அவரோட லைட் பவர் வந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை. நம்ம ஹீரோ முன்னாடி காப்பாற்றிருப்பான் அந்த லைட் பவரையா. அதனால் அந்த லைட் பவரை வந்து நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோக்கிட்டே போயிருக்கோம். இதை பொறுத்திருக்காம அந்த எல்டர் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வருவா. அந்த அட்டாக் பண்ணனால நம்ம ஹீரோ வந்து தடுத்துருப்பாங்க. அடுத்த எபிசோடில் வந்து அதை டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி. இப்போ நம்ம ஹீரோ வந்து அவரோட பவரோட ரிலீஸ் பண்ணல அந்த லைட் ஃபேரி அவ்வளோ அதுவாக வந்து தேர்ந்தெடுத்து நம்மளோட ஹீரோவை. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் இது எல்டருக்கும் கொஞ்சம் கோபமாக இருக்குது. நம்ம ஹீரோட பவர் வந்து இங்கே இருக்கிறவரோடலாம் அதிகமான பவர் இங்கே இருக்கிறவரோட எல்லாரோட அதிகமான பவர். அதனால் நம்ம ஹீரோ வந்து பவர் ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருப்பான். அடுத்த எபிசோடில் நம்ம ஹீரோ தான் அவரோட பவரை ரிலீஸ் படுத்துவாங்க. இந்த எபிசோடில் வந்து இது வரைக்கும் முடிச்சிருக்கேன். போன எபிசோடோட இந்த எபிசோட கொஞ்சம் வாய்ஸ் நல்லா தான் கொடுத்துருக்கேன். முடிஞ்சாலும் பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம் காய்ஸ்.